இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போவது ஒரு எளிய கதை. உறவுகள், அகங்காரம், மோதல்கள் மற்றும் வாழ்க்கையில் பலர் தாமதமாக புரிந்துகொள்வது போன்ற ஒரு உண்மை பற்றிய கதை. இந்த கதை குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, குழுக்களுக்கு, சமுதாயத்திற்கு, இன்னும் உங்களுக்குள்ளேயும் பொருந்தும். இதுதான் ஒற்றுமையின் கதை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் பணக்காரர் அல்ல, அவர் பிரபலமானவரும் அல்ல. ஆனால் அவர் ஞானம் நிறைந்தவர். அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். வலிமையான மகன்கள், ஆரோக்கியமான மகன்கள், புத்திசாலியான மகன்கள். வெளியில் பார்த்தவர்கள் நினைத்தார்கள், எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, 4 மகன்கள் அவரை ஆதரிக்க. ஆனால் வீட்டிற்குள் எப்போதும் சண்டைதான். தினமும் வாதங்கள், அகங்கார மோதல்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுதல், பொறாமை, பெருமை. ஒவ்வொரு மகனும் இப்படித்தான் நினைத்தான். நான் தான் சரி, மற்றவர்கள் தவறு. சிறிய விஷயங்களுக்கு சண்டை, பெரிய விஷயங்களுக்கு சண்டை, எதற்கும் காரணமில்லாமல் கூட சண்டை. அவர்கள் தொடர்ச்சியான சண்டைகளால் வேறொரு விஷயம் நடக்கத் தொடங்கியது. அண்டை வீட்டார் கவனித்தார்கள். அவர்கள் இதை பயன்படுத்தத் தொடங்கினார்கள். ஒருவர் ஒரு மகனிடம் பொய் சொன்னார், மற்றொருவர் 2வது மகனை தூண்டினார், 3வனை ஒருவர் ஏமாற்றினார், 4வனை ஒருவர் கேலி செய்தார். ஏன்? பிரிவுகள் இருந்தால் சுரண்டல் வரும். மக்கள் பிரிந்திருந்தால் அவர்களை யாரும் பயப்பட மாட்டார்கள். முதியவர் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். நாள்தோறும், இரவுதோறும். அவரது மனம் கனமானது. அவரது மகன்கள் பலவீனமானவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் அகங்காரத்தால் பிரிந்திருந்ததால்தான். ஒரு நாள் முதியவர் தனியாக அமர்ந்தார். அவர் நினைத்தார், நான் என்றென்றும் வாழ மாட்டேன். நான் இல்லாத பின் இவர்களுக்கு என்ன ஆகும்? ஒற்றுமை இல்லை, நம்பிக்கை இல்லை, சகோதரத்துவம் இல்லை. அவர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார். வெறும் அறிவுரை இவர்களை மாற்றாது. அவர்கள் உண்மையை பார்க்க வேண்டும். அடுத்த காலை அவர் தனது மகன்களை அழைத்தார். அவர் அமைதியாகச் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கட்டு குச்சிகளை கொண்டு வாருங்கள். மகன்கள் குழம்பினார்கள். ஆனால் அவர் சொன்னதை செய்தார்கள். சிறிது நேரத்தில் ஒவ்வொரு மகனும் ஒரு கட்டு குச்சியுடன் திரும்பி வந்தான். முதியவர் அந்த கட்டுகளை ஒன்றாக கட்டினார். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு கட்டை கொடுத்தார். பிறகு அவர் எதிர்பாராத ஒன்றை சொன்னார், இதை உடைக்க முயற்சி செய்யுங்கள். ஒருவர் மாறி மாறி முயற்சி செய்தார்கள். அவர்கள் அந்த கட்டை முழங்காலில் வைத்தார்கள். முழு வலிமையையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் யாராலும் உடைக்க முடியவில்லை. மேலும் முயற்சி செய்தார்கள். இன்னும் முடியவில்லை. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு முதியவர் ஒரு எளிய செயலைச் செய்தார். ஒரு கட்டை எடுத்தார், அதை அவிழ்த்தார், குச்சிகளை பிரித்தார், ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குச்சி கொடுத்தார். பிறகு சொன்னார், இப்போது இதை உடையுங்கள். எவருமே எளிதாக உடைத்தார்கள். எந்த முயற்சியும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. ஒரு கிராக் என்ற சத்தம் மட்டும். முதியவர் அவர்களை பார்த்து மெதுவாக பேசினார். அவரது குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் அதில் வலிமை இருந்தது. இதுதான் நீங்கள். நீங்கள் ஒன்றாக நின்றால் யாராலும் உங்களை உடைக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டால், அகங்காரம் உங்களை பிரித்தால், ஒற்றுமை இல்லையெனில் ஒரு சிறிய எதிரியும் உங்களை உடைக்க முடியும். அறை முழுவதும் அமைதி. முதல் முறையாக மகன்கள் வாதிக்கவில்லை. அவர்கள் சிந்தித்தார்கள். அவர்கள் இறுதியாக புரிந்து கொண்டார்கள். குச்சிகளை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஒற்றுமை என்பது எல்லாவற்றிலும் ஒத்துப்போகுதல் அல்ல. வேறுபாடுகளின் மத்தியில் ஒன்றாக நிற்பதே ஒற்றுமை. வலிமை தசைகளிலிருந்து வராது. வலிமை ஒன்றிணைவிலிருந்து வருகிறது. அந்த நாளிலிருந்து மகன்கள் மீண்டும் ஒருபோதும் சண்டையிடவில்லை. இந்த கதை 4 மகன்கள் பற்றி அல்ல, இது நம்மை பற்றியது. குடும்பங்கள் வெளியில் இருப்பவர்களால் உடையாது, உள்புற மோதல்களால்தான் உடையும். சகோதரர்களுக்கிடையே அகங்காரம், சகோதரிகளுக்கிடையே தவறான புரிதல், பெற்றோர் குழந்தைகள் இடையே மௌனம். ஒற்றுமை இல்லாதபோது சிறிய பிரச்சனைகளே மலை போல் தெரியும். ஆனால் ஒற்றுமை இருந்தால் பெரிய பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களும் எதிரிகளால் முடிவடைவதில்லை, பெருமையால்தான் முடிவடைகின்றன. நான் முதலில் அழைக்க மாட்டேன், அவன்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவள் என்னை அவமதித்தாள். ஒரு குச்சி எளிதில் உடையும், ஒரு கட்டு உடையாது. மகத்தான குழுக்கள் வெல்வது
அனைவரும் பரிபூரணமாக இருப்பதால் அல்ல. அவர்கள் வெல்வதற்குக் காரணம், அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறார்கள். ஒருவரின் பலவீனத்தை மற்றொருவர் மூடுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக நகர்கிறார்கள். பிரிவு இருந்தால் மிகுந்த திறமை கொண்ட குழுவும் பலவீனமாகும். சமுதாயங்கள் வளங்களின் குறைவால் வீழ்வதில்லை, ஒற்றுமை இல்லாததால் வீழ்கின்றன. வரலாறு இதை மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டியுள்ளது. உங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை அவசியம். உங்களின் மனம் ஒன்று சொன்னால், இதயம் வேறொன்று சொன்னால், செயல்கள் இன்னொரு விதமாக இருந்தால் நீங்கள் உடைந்ததாக உணர்வீர்கள். உள் ஒற்றுமைதான் உள் வலிமையை உருவாக்குகிறது. இன்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எங்கே பிரிந்திருக்கிறேன்? தேவையில்லாமல் யாருடன் சண்டையிடுகிறேன்? என் அகங்காரம் என் அமைதியை பறிக்கிறதா? நான் ஒரு தனிக்குச்சியா அல்லது ஒரு கட்டின் பகுதியா? சில நேரங்களில் சரி என்று நிரூபிப்பதை விட ஒற்றுமையாக இருப்பதே முக்கியம். ஒற்றுமை என்றால் ஒரே மாதிரி இருப்பதல்ல. ஒற்றுமை என்றால் ஒன்றாக இருப்பதிலிருந்து வரும் வலிமை. ஒரு குச்சி உடையலாம், ஒரு கட்டு உடையாது. குடும்பத்தில், நண்பத்துவத்தில், நோக்கத்தில் உங்களுக்குள்ளேயே ஒன்றாக நில்லுங்கள். அதுவே உண்மையான வலிமை.